World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். பிரபஞ்ச குழுவின் தலைவர் தினேஷ் ராஜா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களையும் ஜோதிட பிரபஞ்ச குழு சார்பாக இருக்கரம் கூப்பி வரவேற்கிறோம். எனது உரையை தொடங்குவதற்கு முன்பு நம்முடைய திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு நாம் மரியாதை செய்ய இருக்கிறோம். நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவின் சார்பாக நம்ம திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் தலைவர் ஐயா கணேசன் ஐயா அவர்களுக்கு எங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழு சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. இந்த நிகழ்வை நல்ல சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் முருகேசன் ஐயா அவர்களுக்கு எங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழு சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. இந்த குரு பயிற்சி நவயாக விழாவிற்கு ஜோதிட பிரபஞ்ச குழு சார்பாக ரூபாய் 5000 நன்கொடையாக அளிக்கிறோம். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தும் குரு பயிற்சி நவயாக விழா, ஜோதிட திருவிழா மற்றும் சிறப்பு கருத்தரங்கிற்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நிறையா ஜோதிட குருமார்கள் வருகை புரிஞ்சிருக்கீங்க. ஜோதிடத்தின் மேல் ஆர்வம் கொண்டவர்களும் வந்திருக்காங்க. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நிறையா ஜோதிட ஜாமவான்கள் பேசிவிட்டு சென்று விட்டார்கள். இப்போ கரெக்டாக நமக்கு இந்த டைமில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜோதிட பிரபஞ்ச குழு சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்தியாச்சு. காலையிலேருந்து எல்லாருமே வந்து குரு பயிற்சியை பற்றி நிறையா பேசியிருப்பாங்க. மறுபடியும் நானும் அதே குரு பயிற்சியை பற்றி ஒவ்வொரு ராசிகளுக்கும் பலன் சொன்னாலோ ஒவ்வொரு லக்னத்துக்கு பலன் சொன்னால் கொஞ்சம் போர் அடிச்சிடும். எனக்கு காலையிலேருந்து எல்லாமே அதே கேட்டிருப்பீங்க. கொஞ்சம் வித்தியாசமான கோணத்தில் நம்ம அந்த குரு பயிற்சியை அணுகலாம். இந்த மரபணு ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மரபணு ஜோதிடம் அப்படிங்கிறது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம். அந்த மரபணு ஜோதிடத்தை நம்ம கோச்சாரத்துக்கும் பார்க்கலாம். அது நம்மளுடைய ஜாதகத்தில் நிறையா ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது கரெக்டாக அது ஒத்து வருது. இப்போ குரு வந்து ரிஷபத்தில் பயிற்சியாக இருக்கார். ரிஷபத்தில் பயிற்சி ஆகும்போது அது காலபுருஷத்துடைய 2வது வீடு. அவர் உள்ள பயிற்சி ஆகும்போது எங்கே பயிற்சியாக இருப்பார்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் கிருத்திகை 2ஆம் பாதத்தில் பயிற்சியாக இருப்பார். டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் கிருத்திகை அப்படிங்கிறது செவ்வாயுடைய கர்மப்பதிவு. அப்போ கிருத்திகை நட்சத்திரத்துலேருந்து குரு வெளியில் போகிற வரைக்கும் செவ்வாய் கிரகத்துடைய இயக்கங்கள், செவ்வாய் கிரகத்துடைய காரகத்துவங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நிறையா நன்மைகளை அடையும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ செவ்வாய்னா என்ன? உலக அளவில் பார்க்கும் பொழுது காவல்துறை, சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்களுக்குலாம் ஏதோ ஒரு நல்ல காலகட்டம், நிறைய ஏதாவது ஒரு அலோவன்ஸ் கிடைக்கும், கவர்மெண்ட்லேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே காலபுருஷத்துக்கு பார்க்கும்போது செவ்வாய் 1-8 கூடியவன். 1-8 அப்படின்னா ஜோதிடர்களும் வருவாங்க, மருத்துவர்களும் வருவாங்க. ஜோதிடர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு எப்பயுமே அந்த காரகத்துவத்துக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அவர் கிருத்திகை நட்சத்திரத்திலிருந்து அடுத்தது எங்கே வருவார்னா ரோகிணிக்கு வருவார். அப்போ ரோகிணி நட்சத்திரத்துக்கு வரும்போது ரோகிணி நட்சத்திரத்துடைய டிஎன்ஏ வந்து புதன். அப்போ படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு
ஒரு நல்ல காலகட்டமாக அமையும். குரு வந்து ரோகிணி 4 பாதங்களையும் கடக்கிற வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். அடுத்தது மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பயிற்சி ஆகும்போது தன்னுடைய சுய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம். மிருகசீரிஷம் அப்படிங்கிறது குருவோட கர்ம பதிவு. அப்போ குருமார்களுக்கும் கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்துகிறவங்களுக்கும் சாமியார்களாக இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்குலாம் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். இது உலகியல் ஜோதிட அடிப்படையில் நட்சத்திர கர்ம பதிவை வைத்து நம்ம உலகியல் ஜோதிடத்தில் வேர்ல்டு வைடாக என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஜாதகத்துக்கும் இதை அப்ளை பண்ண முடியும். இப்போ குரு கிருத்திகையில் போகிறாருன்னா, கிருத்திகை வந்து செவ்வாயோட கர்ம பதிவுனா உங்கள் லக்னத்திற்கு செவ்வாய் என்ன ஆதிபதியை வாங்குறாரோ, செவ்வாய் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவங்கள் சம்பந்தமான நிகழ்வு உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். நிச்சயமாக நடக்கும். இது கர்ம பதிவு மூலிமா கோச்சாரத்தில் கர்ம பதிவு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு நியூ டெக்னிக். இதை நிறைய இடங்களில் ஆராய்ச்சி பண்ணி, நிறைய வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லும்போது நிறைய இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 500 ஜாதகத்துக்கு மேலே பார்த்தாச்சு. எல்லா இடத்துலையும் கரெக்டாக பொருந்தி வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் விருச்சக லக்னம், எனக்கு 1 6 கூடியவன் செவ்வாய். அப்போ குரு கிருத்திகையில் வரும் பொழுது அதோடைய கர்ம பதிவு செவ்வாயை இயக்கும் பொழுது எனக்கு 1 6 கூடியவன் செவ்வாயாக வரார். அவர் 12ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். அப்போ இந்த குரு பயிற்சி ஆனோன்னே என்ன நடக்குதுன்னா, வெளிநாட்டுக்கு வந்து வகுப்படுங்க சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய அழைப்புதல் குரு பயிற்சி ஆனதில் நடந்துக்கிட்டு. என்ன காரணம்னா, செவ்வாய் வந்து 1 6 கூடியவன் வந்து 12ல் போய் உட்காந்துருக்கார். அப்போ 12ஆம் இடம் ஸ்ட்ராங்காக வேலை செய்யுது. இப்போ அடுத்தது வந்து ரோகிணிக்கு போகும்போது புதன் வேலை செய்யும். புதன் கர்ம பதிவு. அப்போ உங்கள் லக்னத்திற்கு புதன் வந்து என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரோ அதனுடைய வேலைகளை செய்யும். இப்போ ரிஷப லக்னமாக இருக்கீங்கன்னா 2 5 இயங்கும். இப்போ புதன் ஒருவேளை 4ஆம் இடத்துல இருக்காருன்னா 4ஆம் பாவமும் இயங்கும். இப்படி நாம் அந்த விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு டெக்னிக். கோச்சார குருவை நாம் மரபணு ஜோதிடத்தின் வழியாக அணுகிறது. இது குருவுக்கு மட்டும் இல்லை, எல்லா கிரகத்துக்கும் இப்படி பார்க்கலாம். பட் குரு வந்து நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கிறனால இது மேக்ஸிமம் நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம். எந்த மாதிரியான அமைப்பில் இருந்தாலும் நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து நட்சத்திர ரீதியாக கர்ம பதிவை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, இது வந்து கோச்சார குருவுக்காக புதுசாக ஒரு புதுமையாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்லியாச்சு. ஓகே, நாம் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய தகவல் என்னென்னா, தாராபலன் அடிப்படையாக வச்சு சில தகவல்களை கொடுக்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற யூடியூப்பில் மக்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. என்ன மைண்ட் செட்னா, யாரெல்லாம் நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் கரணத்தை பற்றி பேசுகிறாங்களோ, எளிமையாக வாழ்வியல் பரிகாரங்களை பற்றி பேசுகிறாங்களோ, தாந்திரிக பரிகாரங்களை பற்றி பேசுகிறாங்களோ, இந்த மாதிரியான டாபிக் தான் இன்றைக்கி யூடியூப்பில் ஒரு ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக போயிட்டுருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த விஷயங்கள் மக்களுக்கு எளிமையாக புரியுது. ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 9 கிரகத்தை பற்றி படிக்கணும், 12 பாவங்களை பற்றி படிக்கணும், ராசிகளை பற்றி படிக்கணும்னா ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்கும். ஆனால் நட்சத்திரங்கள் ரொம்ப ஈஸி. 27 நட்சத்திரங்கள் இருக்குது. நமக்கு லக்னம் தெரியலனாலும் நட்சத்திரத்தை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை பலன் சொல்லிடலாம். அதனால தான் இந்த விஷயங்கள் வந்து அதிக அளவில் ட்ரெண்ட் ஆகுது. அதை பற்றி பேசினாலே நிறைய மக்கள் பார்க்குறாங்க, அதை நிறைய பேர் பயன்பாட்டு கொண்டு வராங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஜோதிடர்கள் ஒரு தகவலை சொல்கிறோன்னா அதை வந்து படிச்சுட்டு மட்டும் போகாமல் அதை பயன்பாட்டுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வரணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தகவலை தான் இன்றைக்கி நான் பகிர போகிறேன். இது வரைக்கும் எந்த மீட்டிங்லையும் இந்த விஷயத்தை நான் சொல்லலை. திருச்செங்கோடு ஜோதிட சங்கம் மீட்டிங்கில் இந்த தகவலை சொல்ல போகிறேன். சரிங்களா? அதாவது நம்ம நிறைய தகவல்கள் பேசிகிட்டே வருவோம். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா, மீட்டிங்கில் பேச வரதுக்கு இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷனுக்கு போவாங்க. என்னோடய வாழ்க்கையில் எப்படி நடக்கும்னா, காரில் வந்துட்டு இருக்கும்போதோ, இல்லை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதோ, இல்லை பாத்ரூமில் உட்காந்துருக்கும் போதோ ஏதாவது பிரபஞ்சம் ஒரு மைண்டில் ஒரு விஷயத்தை கொடுக்கும். இன்றைக்கி இந்த விஷயத்தை போய் பேசு. நான் அதை தான் எடுத்துக்குவேன். அந்த விஷயத்தை பேசினா கரெக்டாக மக்களுக்கு போய் ரீச் ஆகும். நான் உட்காந்து ப்ரிப்பேரே பண்ண மாட்டேன். ப்ரிப்பேர் பண்ணால் எனக்கு ஒழுங்காக வராது. எப்பயுமே விருச்சக ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தானாக எல்லா விஷயங்களும் கிடைக்கும். தேடி போகக்கூடாது. சரிங்களா? அது குறிப்பாக ஏன் பாத்ரூம்னு சொன்னோன்னா, விருச்சகம்னா கழிப்பறை. பாத்ரூமில் உட்காரும் போது தான் நமக்கு ஞானமே பிறக்கும். அதனால தான் கேதுவை வந்து விருச்சகத்தில் போய் உச்சம்னு வச்சுருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தில் கன்ஃபியூஷனாக இருக்கீங்க, குழப்பமாக இருக்கீங்க, விருச்சக ராசி விருச்சக லக்னம், விருச்சகத்தில் நிறையா கிரகம் இருக்குன்னா பாத்ரூமில் போய் ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு வாங்க. உங்களுக்கு ஞானம் பிறக்கும், தெளிவு பிறந்து விடும். சரிங்களா? இவ்வளோதான் விஷயம். எங்கள் வீட்டில் கூட கேட்பாங்க,
பாத்ரூம் போனாலே 1/2 hour ஆகுது அப்படின்னு. எனக்கு உள்ளே போனால் தான் எல்லாமே வரும், அறிவும் வரும், தெளிவும் வரும், எல்லாமே வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அப்போ அந்த மாதிரி ஒரு இன்றைக்கி காலையில் தோணின விஷயம்தான். இப்போ நம்ம எல்லாருமே வந்து நட்சத்திர தாராபலன்களை அழகாக எடுப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூடியூப் பார்த்து 80% பேர் வந்து நட்சத்திரங்களை பற்றி கற்றுக்கிட்டாங்க, தெரியாதவங்களே கிடையாது. ஜாதகம் பார்க்க வரும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா நட்சத்திரங்களை பற்றி அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. நமக்கு பாதி வேலை முடிஞ்சிடுது. ஏன்னா அவங்களே யூடியூப் பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு டெக்னிக்கலாக அவங்களுக்கு பலன் சொல்லும்போது எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுக்கு சம்பத்து தாரையில் கிரகம் இருக்குது, சம்பத்து தாரையை இயக்குங்க அப்படின்னா, ஆமாம் சார் என் நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் சொல்ல வரீங்க அப்படின்னு கிளைண்டே சொல்லிவிடுவாங்க. அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். இப்போ அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரங்களில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க. இது அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக வந்தால் அது கேதுவோடைய நட்சத்திரம்னு சொல்லலாம். இந்த கேதுவோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2வது நட்சத்திரம் என்னவா வரும்? பரணி, பூரம், பூராடம் வரும். அது யாருடைய நட்சத்திரம்? சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ 2வது நட்சத்திரம் நமக்கு வருமானத்தை கொடுக்கும், சம்பத்து தாரை. இது தாராபலன் நம்மளுடைய ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது எந்த வழியிலேருந்து வரும்? அந்த மாதிரி வருமானம் வரதுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பாருங்க. அந்த அதிபதி நம்ம லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு, எந்த பாவத்தில் உட்காந்துருக்காரோ அந்த ஆதிபத்திய ரீதியாக தான் நமக்கு பணம் வரும். அதை வரலைன்னா நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணுங்க. இது எந்த ஒரு ஜாதத்தில் அப்ளை பண்ணாலும் 100% கரெக்டாக வரும். இதை காமனாக காலபுருஷத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ அஸ்வினி மக மூலத்தில் பிறந்தவங்களுக்கு 2வது வந்து பரணி, பூரம், பூராடமாக வரனால, சுக்கிரனாக வரனால, காலபுருஷத்துக்கு சுக்கிரன் என்ன ஆதிபத்தியம் வாங்குறார்? 2-7 கூடியவன். அப்போ அஸ்வினி மக மூலத்தில் பிறந்திருந்தால் குடும்பம் அமைஞ்சதுக்கப்புறம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைய முடியும். இதான் பாயிண்ட். மேடையில் வந்தோடனே மீனாட்சியை கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன நட்சத்திரங்கா அப்படின்ட்டு. மக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 2வது நட்சத்திரம் என்ன? பூரமா. காலபுருஷத்துக்கு 2-7 கூடியவன். அப்போ என்ன நடக்குது? அவங்களுக்கு திருமணமாகி குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் வருமான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னு கேட்டேன். ஆமா கண்ணு, அப்படி தான் நடந்தது அப்படின்னாங்க. ஸோ அப்போ ஒரு பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னா, ஒரு ரிசர்ச் எடுக்கிறீங்கன்னா, அதை நிறையா ஜாதத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை வந்து காலபுருஷத்துக்கு அப்ளை பண்ணலாம், உங்களுடைய லக்னத்துக்கு அப்ளை பண்ணலாம். நான் விருச்சக லக்னம், நான் பிறந்தது விசாக நட்சத்திரம், எனக்கு 2வது நட்சத்திரம் வந்து அனுஷம். அப்போ அனுஷம் யாருடைய நட்சத்திரம்? சனியோடைய நட்சத்திரம். விருச்சக லக்னத்துக்கு சனி என்ன ஆதிபத்தியம் வாங்குறார்? 3-4 ஆதிபத்தியம் வாங்குறார். எனக்கு சனி எங்கே இருக்காருன்னா 3ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். என்னைக்கு மைக்கு பிடிச்சி யூடியூப்பில் வர ஆரம்பிச்சனோ அன்றைக்கி தான் எனக்கு பணம் வர ஆரம்பிச்சது. அது வரைக்கும் பணம் வரல. அப்போ நம்மளோட 2வது நட்சத்திரம் என்ன கிரகமோ அதிபதி யாருன்னு பாருங்கள். அவர் உங்கள் லக்னத்திற்கு என்ன ஆதிபத்தியம் வாங்குறார், எந்த பாவத்தில் இருக்காரோ அதன் வழியாக தான் உங்களுக்கு பணம் வரும். அப்படி வரலன்னா அப்போ அந்த கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கெட்டு போயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அதுக்கான பரிகாரங்களை செஞ்சு சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா, நீங்கள் குறைவாக சம்பாதிச்சாலும் சரி, அதிகமாக சம்பாதிச்சாலும் சரி, இல்லை அதில் நஷ்டமானாலும் சரி, கண்டிப்பாக அந்த துறையில் தான் நீங்கள் இருப்பீங்க. வேறு துறை தாண்டி போக மாட்டீங்க. அது சுற்றி அதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ எனக்கு 3-4 நாளில் மீடியாவில் இருக்கேன். அப்படி இல்லைன்னா 3-4 எழுத்து சம்மந்தப்பட்ட துறையில் போயிருக்கலாம், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் போயிருக்கலாம். அதன் மூலியமாக வருமானம் பண்ணக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும். அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் மாறுபாடு அடையும். அதுக்கு நம்ம உள்ளே போய் என்ன நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்கு அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். பட் பேசிக்காக அந்த பாவத்திலிருந்து தான் வருமானம் வரும், நீங்கள் எடுத்துக்கலாம். இதை காலபுருஷத்துக்கும் பார்க்கணும், உங்களுடைய லக்னத்துக்கும் பார்க்கணும். இப்போ அடுத்தது பரணி, பூரம், பூராடம். பரணி, பூரம், பூராடத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு 2வது நட்சத்திரம் யார் வருவாங்க? சூரியனுடைய நட்சத்திரம் வருமா? பரணி, பூரம், பூராடத்தில் பிறந்தவங்களுக்கு 2வது நட்சத்திரம் யார் வருவா? சூரியனுடைய நட்சத்திரம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்கள் வரும். அப்போ பரணி, பூரம், பூராடத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியனோட நட்சத்திரம் 2வது நட்சத்திரமாக வருது. காலபுருஷத்துக்கு சூரியன் என்ன ஆதிபத்தியம் வாங்குறார்? 5ஆம் பாவ ஆதிபத்தியம். அப்போ இவங்களுக்கு 5ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் வருமானம் வரும். எப்படி வரும்? குழந்தைகளால் வருமானம் வரலாம், ஜோதிடத்தால் வருமானம் வரலாம், அரசியலால் வருமானம் வரலாம், சினிமாவால் வருமானம் வரலாம், அல்லது குழந்தை பிறந்ததுக்கப்புறம், அது முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வருமானம் வரலாம். இப்படி அவங்க வாழ்க்கையில் அந்த பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்த ஈவெண்ட் நடந்ததுக்கப்புறம் நடக்கும்.
இல்லை பொருளாதார பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த கிரகம் கெட்டு போயிருக்கும். எப்படிப்பட்ட பொருளாதார பிரச்சனைனா, அரசியலில் போய் கவுன்சிலருக்காக நின்று ஒரு 10 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டேன் சார், சினிமா எடுக்க போகிறேன்னு போயிட்டு ஒரு 50 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டேன் சார், ஜோதிடம் படிக்கிறதுக்காகவே 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன் சார், பலன் சொல்ல முடியல சார். பிரச்சனை இருந்தாலும் அந்த பாவத்தின் வழியாக தான் பிரச்சனை. நன்மை நடந்தாலும் வருமானம் வந்தாலும் அந்த பாவத்தின் வழியாக தான் நடக்கும். இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ உங்கள் லக்னத்திற்கு யாராவது பரணி பூரம் பூராடத்தில் பிறந்தவங்க இருக்கீங்களா? பரணி பூரம் பூராடம் யாரும் இல்லை. ஓகே. ஸோ உங்கள் லக்னத்திற்கு அது என்ன பாவம் வாங்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்தது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். சூரியனுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர். சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2வது நட்சத்திரமா சம்பத்து தரையை யார் வருவாங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரங்கள் வரும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரங்கள் வரும். அப்போ ரோகிணி, அஸ்தம், திருவோணம் அப்படின்னா அது காலபுருஷத்துக்கு என்ன ஆதிபத்தியம் வாங்குது? சந்திரன் 4ஆம் பாவ ஆதிபத்தியம். அப்போ வண்டி வாகனம் சம்மந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் சம்மந்தமாக, ஆடை தொழில் சம்மந்தமாக, ஜவுளிக்கடை தொழில் சம்மந்தமாக இந்த மாதிரியான தொழில்களில் அவங்க வருமானம் சம்பாதிப்பாங்க. இப்போ கிரகம் நல்லா இருந்தால் சொந்தமாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய ஜவுளி கடை வச்சுருப்பாங்க. கிரகம் கெட்டு போயிருந்தா அங்கே போய் சாதாரணமாக துணி எடுத்து கொடுக்குற ஒரு சேல்ஸ்மேனாவோ சேல்ஸ் பாயாக வேலை பார்ப்பாங்க. இவ்வளோ தான் அவங்க வாழ்க்கையில் இந்த டிஃப்ரென்ஸ் நடக்கும். அதுக்கு அந்த கிரக வலிமையை நம்ம கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஆனால் தொடர்புகள் தான் ஒன்று தான். அப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2வது நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமாக வரனால காலபுருஷத்துக்கு 4வது வீடாக வரும். இது உங்கள் லக்னத்திற்கு ஒருவேளை 6ஆம் அதிபதியாக வரலாம். இப்போ கும்ப லக்னத்துக்கு பிறந்திருக்காங்க, கும்ப லக்னத்தில் பிறந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்கன்னா 2வது நட்சத்திரம் வந்து கும்ப லக்னக்காரங்களுக்கு 6ஆம் வீட்டு ஆதிபத்தியமாக வாங்கும். அப்போ மருத்துவ துறையில் இருப்பாங்க, லா தொழிலில் இருப்பாங்க, இல்லை மருந்து கடை வச்சுருப்பாங்க, மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருப்பாங்க. இதன் மூலியமாக வருமானம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சம்பத்த தாரையை வச்சு அவங்களுக்கு எப்படி வருமானம் வரும், எந்த துறையிலேருந்து வருமானம் வரும் அப்படிங்கிறத அழகாக நம்ம அணுக முடியும். அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த நட்சத்திரம் சார் என்ன நட்சத்திரம் சார்? ரோகிணியா? திருவோணம். ஓகே. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2வது நட்சத்திரம் என்ன வரும்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் வரும். சரிங்களா? மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரங்கள். காலபுருஷத்துக்கு என்ன வீடு? 1 மற்றும் 8. 8னா அறுவை சிகிச்சை, மருத்துவம், ஜோதிடம், அமானுஷ்யம், மாந்திரிகம், தாந்திரிகம் எல்லாம் சொல்லலாம். கணேசன் ஐயா கரெக்டாக பொருந்தி வருதா? அவர் டாக்டராக இருக்காரு, ஜோதிடராக இருக்காரு, சகலகலா வல்லவராக இருக்காரு, 8ஆம் பாவத்தை ஃபுல்லாக இயக்குறாரு. அது இன்னும் சூட்சமமாக உள்ளே போய் அவர் லக்னத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். என்ன லக்னங்க ஐயா நீங்கள்? மிதுன லக்னம். ஓகே. மிதுன லக்னத்துக்கு சொல்லவே தேவையில்லை. செவ்வாய் யார்? 6ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. மருந்து எழுதி கொடுத்தா தான் அவருக்கு லாபம் கிடைக்கும். அதான் மீன் என்ன சொல்ல வரான்னா, டாக்டர் மருந்து எழுதி கொடுத்து தான் ஆகணும், மருத்துவம் பார்த்து தான் ஆகணும், ட்ரீட்மெண்ட் பார்த்தா தான் அவருக்கு லாபம் கிடைக்கும். அவர் மிதுன லக்னத்துக்கு 6-11 வருது. அவருடைய நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் அவிட்டம். அப்போ அவிட்டம் யாரு? செவ்வாயோடைய நட்சத்திரம். அவர் லக்னத்துக்கு 6-11 கூடையவன். அந்த செவ்வாய் எங்கே இருக்காருங்கய்யா? 2ஆம் இடத்துல இருக்கார். ஓகே, சூப்பர். அப்போ அதன் மூலியமாக வருமானம் அவருக்கு தொடர்ச்சியாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நம்ம இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம்தான். அந்த பேசிக்கான விஷயத்தை இப்படி அழகாக எடுக்க தெரியும். அடுத்தது நிறைய பேர் வந்து பொருளாதார முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க லைன் மாறி போயிருப்பாங்க, சரியான லைனில் போயிருக்க மாட்டாங்க, சரியான ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு சம்பத்து தரையை பார்த்து கரெக்டாக அலைன் பண்ணி விட்டோம்னா அதன் மூலியமாக வருமானம் வரும். அடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க. இதில் பிறந்தவங்களுக்கு 2வது நட்சத்திரம் யார் வருவாங்கன்னா ராகுவோடைய நட்சத்திரம் வரும். திருவாதிரை, சுவாதி, சதயம் வரும். இப்போ இதுக்கு எப்படி சார் எடுக்கிறது? மற்ற கிரகங்களுக்கு காலபுருஷ ரீதியாக ஆதிபத்தியம் இருக்குது, லக்ன ரீதியாக ஆதிபத்தியம் இருக்குது. அப்போ இந்த கிரகங்களுக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்னா, 2வது நட்சத்திரம் ராகுவோடைய நட்சத்திரமாக வரும்பொழுது, உங்களை 2வது நட்சத்திரம் அதிபதி ராகுவாக வரும்போது உங்கள் லக்னத்திற்கு ராகு எந்த பாவத்தில் உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். எந்த பாவத்தில் உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். அந்த பாவம் சம்மந்தப்பட்ட தொழில் அமையும், அதன் மூலியமாக தான் வருமானம் வரும்.
அதே மாதிரி இந்த ராகு இருக்கிறது கால புருஷத்துக்கு எந்த பாவத்தில் இருக்காருன்னு பாருங்க. அந்த பாவ காரகத்துவத்தின் வழியாக தான் உங்களுக்கு வருமானம் வரும். ஐயா நீங்கள் வந்து செவ்வாயோட நட்சத்திரமா? ஓகேங்க ஐயா. உங்களுக்கு 2வது நட்சத்திரம் திருவாதிரை. ராகு உங்களுக்கு எங்கே இருக்குது, என்ன லக்னம்? நீங்கள் மிதுன லக்னம், 2லே ராகு இருக்கார். ஓகே, அது கால புருஷத்துக்கு 4வது வீடு, லக்னத்துக்கு 2வது வீடு. என்ன தொழில் பண்ணுறீங்க? புரியலங்க. ஜோதிடம் தான். 2ஆம் இடம்னா வாக்குஸ்தானம், தாராளமாக நீங்கள் பண்ணலாம். கூடவே வாஸ்து கற்றுக்கிட்டிங்கன்னா வருமானம் வரும். ஏன்னா கால புருஷத்துக்கு 4வது வீடு. ஓகேங்கய்யா, நன்றி. அப்போ நம்ம என்னதான் ஒரு பிஸ்னஸை போய் ஆரம்பித்து பண்ணாலும் அந்த கிரகம் எப்படி உக்காந்துருக்கோ அதில் தான் கடைசியில் நம்மளை கொண்டு வந்து தள்ளி விட்டுரும். இதை கொஞ்சம் முன்னாடியே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ட்ராக்கில் போயிட்டோம்னா சக்ஸஸ் ஆகிடலாம். ஆனால் முன்னாடி நம்ம நினச்ச மாதிரி போக முடியாது. ஏன்னா தசாபுத்தி அதுக்கு வழிவிடணும். இருந்தாலும் நம்ம அதுக்கான பரிகாரங்கள்லாம் செஞ்சு சக்ஸஸ் பண்ணோம்னா நம்ம அந்த ஃபீல்டுக்குலாம் வந்துடலாம். அடுத்து ராகுவுடைய நட்சத்திரங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் பிறந்தவங்களுக்கு 2வது நட்சத்திரம் என்னவா வரும்? குருவுடைய நட்சத்திரங்கள் வரும். புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி வரும். பொதுவாக ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு 2வது நட்சத்திரமாக வரனால காலபுருஷத்துக்கு குரு யார்? 9, 12 கூடியவன். அப்போ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா டீச்சிங் ஃபீல்டில் இருப்பாங்க, இவங்களும் ஜோதிடத்தில் இருப்பாங்க, ஒரு கல்வி நிறுவனங்களை வச்சு நடத்துவாங்க, அல்லது வெளிநாட்டில் பணிபுரிகிற அமைப்பு ஏற்படும், இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. 9, 12 சம்பந்தமான விஷயங்களை அவர்கள் செய்வார்கள். லக்ன ரீதியாக பார்க்கும் பொழுது என்ன ஆதிபத்தியம் வாங்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபீல்டு மாறும், அந்த வருமானம் வரக்கூடிய சூழ்நிலைகள் மாறும். யாராவது ராகுவுடைய நட்சத்திரங்கள் இருக்கீங்களா? என்ன நட்சத்திரங்கய்யா? இல்லை, ராகுவுடைய நட்சத்திரம் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க? திருவாதிரை, சுவாதி, சதயம் ஏதாவது இருக்கீங்களா? சுவாதி. ஓகே, உங்கள் 2வது நட்சத்திரம் விஷாகம். என்ன லக்னங்க நீங்கள்? துலா லக்னம். துலா லக்னத்துக்கு குரு வந்து 3, 6 கூடையவன். குரு எங்கே இருக்காரு? எந்த ராசியில் இருக்கார் குரு? மீனத்தில். துலா லக்னத்துக்கு 3, 6 கூடியவன் குரு 6ல் போய் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார். என்ன தொழில் பண்ணுறீங்க? காலேஜில் டைப்பிஸ்டாக இருந்தீங்க. 3ஆம் இடம்னா என்ன? 3ஆம் இடம்னா என்னங்க? டைப்பிஸ்ட். கரெக்டாக வந்துருச்சா? 1000 பேரை உட்கார வச்சாலும் இந்த ரூல் கரெக்டாக வரும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது டைப்பிஸ்ட். ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றம். ஓகே, சூப்பர் மேடம், தேங்க்யூ. இவங்க ஜோதிடத்துக்குள்ளே உள்ள வந்துட்டாங்க 3ஆம் இடங்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜோதிடத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு யூடியூப்பில் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி பற்றி பேசணும். அப்போ தான் 3, 6 இயங்கும். குரு நல்லா வேலை செய்வார். அப்போ நல்ல விதமாக சம்பாதிக்கலாம். பொருளாதாரம் அப்போ தான் வரும். ஓகே, நன்றி மேடம். அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் பார்த்தாச்சு. குருவோடைய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க. குருவோடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு 2வது நட்சத்திரம் யார்? சனியோடைய நட்சத்திரமாக வரும். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி வரும். அப்போ பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. நானே விஷாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன். அப்போ 2வது நட்சத்திரம் வந்து சனியோடைய நட்சத்திரம். சனி கால புருஷத்துக்கு என்ன வீடாக வராரு? 10, 11 கூடவனா வராரு. அப்போ இந்த குருவோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கர்மா சம்மந்தப்பட்ட கர்ம தொழில் பண்ணுற மாதிரியான விஷயங்களை அவங்க கையில் எடுத்தால் தான் வருமானம் வரும். இல்லை அவங்க வேறு எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அவங்க பேரில் சொந்தமாக ஏதோ ஒரு தொழிலாக தொடங்கினா தான் அவங்களுக்கு வருமானம் வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு அறக்கட்டளை நடத்தினாலோ இல்லை என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலோ தர்ம காரியங்கள் பண்ணாலும் அவங்களுக்கு வருமானம் வந்துவிடும். வேறு ஏதாவது தொழில் இருப்பாங்க, ஆனால் ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டில் நம்ம மெம்பராக இருக்கும் சார். ஏன்னா 10, 11 10ஆம் இடங்கிறது தான் அறக்கட்டளை. புரியுதுங்களா? அப்போ அவங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். இப்போ நான் முன்னாடியே என்னோடய ஜாதக எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். எந்த பாவம் இயங்குதோ அது கரெக்டாக இயங்கும். அப்போ அவங்க கர்ம காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை செஞ்சு தான் ஆகணும். அப்படி தான் அவங்க பிரபஞ்சம் அவங்களை கொண்டு போகும். ஜோதிடம்ங்கிறது ஒரு கர்ம தொழில் தான். ஒருத்தவங்களோட கர்மாவை பற்றி ஆராய்ச்சி பண்ணி சொல்லக்கூடிய ஒரு தொழில். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு சனியோடைய நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. 2 மரமும் விஷாகம். ஓகே, ஒருத்தங்க விருச்சக ராசி. ஜோதிடத்தில் ஆர்வம். ஓகே, எதுவுமே இல்லை. ஓகே 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 சார்.
இப்போ அவங்களுக்கு 2வது நட்சத்திரம் சனி. பிஹெச்டினா என்ன பாவங்கய்யா? ரிசர்ச்சு 11ஆம் பாவம் தானே. அப்போ அது வந்துருச்சு இல்லைங்களா? ஏதாவது ஒரு பாவம் ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அப்போ ஒருத்தருக்கு ஜோதிடத்து மேலே ஆர்வம் வந்திருக்கு, ஒருத்தருக்கு ஜோதிடத்து மேலே ஆர்வம் இல்லாமல் பிஹெச்டி லெவலுக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த பாவம் அந்த கிரகம் ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு சனியோடைய நட்சத்திரங்கள் பூசம், அனுசம், உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு ஆயில்யம், கேட்டை, ரேவதி புதனுடைய நட்சத்திரங்கள் 2வது நட்சத்திரமாக வரும். அப்போ சனியோடைய நட்சத்திரங்களை பிறந்தவங்களுக்கு புதனுடைய நட்சத்திரம் 2வது நட்சத்திரமாக வரனால கால புருஷத்துக்கு புதன் யாரு? 3, 6 கூடியவன். அப்போ இவங்க இயற்கையாகவே 3ஆம் பாவம் 6ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட துறையில் அதன் மூலியமாக வருமானம் எடுப்பார்கள். இப்படி நாம் எடுத்துக்கலாம். யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க சார். கடகராசி, பூச நட்சத்திரம். ஓகே, உங்களுக்கு புதன் எங்கே இருக்காருங்க? என்ன லக்னம் நீங்கள்? கும்ப லக்னம். புதன் 5, 8 கூடியவனா? புதன் எங்கே இருக்காருங்க? தெரியலைங்களா? பரவாயில்ல, 5, 8 ஆதிபத்தியம் வாங்கிருச்சு. அதனால தான் ஜோசியர் மீட்டிங்கில் உட்காந்துருக்கீங்க. சரிங்களா? 5, 8ங்கிறது என்னங்க? ஜோதிடம் தான். அமானுஷ்யம், ஜோதிடம் எல்லாமே 5, 8ல் வரும். ஓகே, ஜோதிடம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். நன்றி சார். அது மூலிமா வருமானம் வரும். சொல்லுங்கள் சார். அனுஷம், விருச்சகம். ஓகே, அனுஷம்னா உங்களுக்கு புதன் எடுக்கணும். புதன் உங்கள் லக்னத்துக்கு என்ன லக்னம் சார்? நீங்கள் கன்னி லக்னம். கன்னி லக்னம்னா புதன் 1, 10 தானே ஆதிபத்தியம் வாங்கும். பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் இது பண்ணல. இது வரைக்கும் என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் பண்ணீங்க? அதான் என்ன மாதிரி வேலைக்கு போனீங்க? அது மெக்கானிக்கலில் என்ன மாதிரி நேச்சர் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, சூப்பர்வைசர் மாதிரி. ஓகே, அப்போ புதன் சம்மந்தப்பட்ட இதில் இந்த சூப்பர்வைசிங் அப்படிங்கிறது எந்த பாவத்தில் வருங்க? ஒருத்தங்களை கண்காணிக்கிறது அப்படிங்கிறது, ஒருத்தங்களை கண்காணிக்கிறது, வாட்ச் பண்ணுறது இதெல்லாம் 3ஆம் பாவத்தில் வரும். ஏன்னா கண்காணிச்சிட்டே இருக்கிறது. அதாவது இப்போ சுவிட்ச் போட்டிங்கன்னா லைட் எரியுதா, சுவிட்ச் ஆஃப் பண்ணால் லைட் ஆஃப் ஆகுதா, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கண்காணிக்கிறது இதெல்லாம் 3ஆம் பாவத்துக்குள்ளே வரும். அதனால தான் சிசிடிவி கேமரா என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க கண்காணிக்கிறதுக்காக. அது 3ஆம் பாவம். 2, 3 ரெண்டும் கலந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு உங்களை கொண்டு போயிருக்கு. அப்போ உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது அது கரெக்டான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. இப்போ அந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க ஜாதகத்தை எடுத்து சார் சொல்லிட்டாரு 2வது நட்சத்திரத்துக்கு இந்த ஃபீல்டு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னொரு நட்சத்திரம் பெண்டிங் இருக்குல்ல, புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆயில்யம், கேட்டை, ரேவதியில் பிறந்தவங்களுக்கு எகைன் என்ன ஆகும்? கேதுவோடைய நட்சத்திரங்களில் 2வது நட்சத்திரமாக வரும். அஸ்வினி மகம் மூலமே 2வது நட்சத்திரமாக வரும். அப்போ கேதுவுக்கு எப்படி எடுத்துக்கணும்னா, கேது லக்னத்திற்கு எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட காரகத்துவ தொழில் மூலமாக வருமானம் வரும். கால புருஷத்துக்கு எந்த பாவத்தில் கேது இருக்கோ அதன் மூலியமாக வருமானம் வரும். இது ஒருத்தங்களுக்கான வருமானம், நிரந்தர வருமானம் வரத்துக்கான ஒரு அமைப்பை நட்சத்திரங்களில் சம்பத்து தாரைன்னு சொல்லக்கூடிய 2வது நட்சத்திரத்தின் வழியாக எடுக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ். சரிங்களா? இது ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் ஏன் சொல்கிறேன்னா, இந்த டெக்னிக் மட்டும் தான் வேலை செய்யணும்னு சொல்ல வரல. நிறையா டெக்னிக்ஸ் ஜோதிடத்தில் இருக்குது. இது பெரும்பாலான ஜாதகங்களை கரெக்டாக வருது. இதையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இது எப்படி எடுத்துக்கலாம்னா, கன்ஃபர்மேஷன் டெக்னிக்காக எடுத்துக்கலாம். ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது தொழில் பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்போ கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருக்கணும். இதை செக் பண்ணி பார்த்தா இதுவும் டேலி ஆகுது அப்படின்னா அப்போ கரெக்டாக பலன்னு சொல்லிடலாம். இப்படி நிறையா விஷயங்கள் எடுத்துகிட்டே போகலாம். பட் இன்றைக்கி இந்த புதிய தகவலை திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தில் சொல்லணுங்கிறது பிரபஞ்சத்துடைய கட்டளை. அதனால் இதை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நேற்று கூட நட்சத்திரம் சம்மந்தமாக தான் வகுப்படுத்திருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 500 மாணவர்கள் வந்திருந்தாங்க. ஆனால் இந்த தகவலை அவங்களுக்கு சொல்லலை. பட் இன்றைக்கி இந்த தகவலை இங்கே சொல்ல வேண்டிய சூழல். இந்த மாதிரி ஒரு அருமையான தருணத்தில் நட்சத்திர தாராபலன், குறிப்பாக சம்பத்த தாரை, பாவங்கள் வழியாக நிரந்தர வருமானத்தை இயக்குவது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பேசியிருக்கேன். இந்த அரிய தகவல்களை கொடுத்ததுக்கு பிரபஞ்சத்திற்கும் நன்றி. திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். ஃபோன் நம்பர் ஆல்ரெடி யூடியூப்பில் ஆன்லைன் ஸ்டூடியோவில் எங்கே பார்த்தாலும் ஃபோன் நம்பர் இருக்கும், ஃபோட்டோவும் இருக்கும்.
அதனால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக அந்த சேனலில் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் நான் ஃபோன் நம்பர் மேக்ஸிமம் சொல்கிறதில்ல. கதிரண்ணன் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாரு, நல்லா சொல்லிடலாம். நம்பர் வந்து 9566 837 234 9566 837 234. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிக்க அருமையாக தனத்தாரையை வைத்து ஒருத்தருடைய வருமானத்தை கிராஸ் செக் செய்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான உரையை நிகழ்த்திய வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கு இந்த சபை கௌரவிக்கிறது. பொன்னாடை போற்றி ஒரு பலத்த கைத்தட்டலுடன்